வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நேற்று மார்க்கெட் வந்து 12,900 கீழே ஓப்பன் ஆகி சரிவை கொடுத்து 12,800 வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ரிகவர் ஆகி 13,000 வரைக்கும் போய் அங்கேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் 13,040 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்டிங் சீக்கிரமாக பண்ணுறதுனால ப்ரைஸ் ஓப்பனிங்கில் மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ரேஞ்சிலேருந்து தான் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய செல்லிங் ஆரம்பிச்சது முந்தானேத்து. ஸோ இதே இடத்துல மார்க்கெட்டில் செல்லிங் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட் வந்து இன்னும் பாசிட்டிவாக பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. சரிங்களா? ஸோ அதனால் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகி அதோட மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, எப்படி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததோ அதே மாதிரி 12,020, 12,013, 13,020, 13,000 வரைக்கும் வந்து இந்த மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி இதை உடைச்சிட்டு மேலே போகலாம். ஸோ இது ஒரு விதமான வாய்ப்பு. அப்படி இல்லை அப்படின்னா, நேற்று மார்க்கெட்டில் நடந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்கான செல்லிங் இருக்கும். செல்லிங் இருந்து ஏன்னா இந்த இடத்துல செல் பண்ணவங்க மறுபடியும் இதே ஜோனை பிடிக்க முயற்சி செய்யலாம். அது வந்து 12,960 வரைக்கும் வந்துட்டு திருப்பி இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ எந்த விதமாக இருந்தாலும் நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், 12,960 இந்த ஜோன்லலாம் பவுன்ஸ் பேக்கை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். மார்க்கெட் பாசிட்டிவாக பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு தான் எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13,000 வரைக்கும் பை பண்ணி அது கீழே ஸ்டாப்லாஸ் வைக்கலாம். நல்ல ஃபண்டு இருந்தது அப்படின்னா 12,960 வரைக்கும் கூட பை பண்ணி கீழே ஸ்டாப்லாஸ் வைக்கலாம். மார்க்கெட் பாசிட்டிவாக பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதை எப்படி ஆப்ஷன்ஸில் பண்ணலான்னு பார்த்தோம்னா, 13,100 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இது 78ல் க்ளோஸ் ஆகிருக்கு. மேபி இது வந்து 90 ருபீஸில் கிடைச்சது அப்படின்னா இதை பை பண்ணிக்கலாம். இந்த கால் ஆப்ஷனை பை பண்ணிக்கலாம். ஒரு 20-25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.